ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். டியூஸ்டே ஈவினிங் vlog தாங்க. லாங் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? அதுக்காக வந்துட்டு ஒரு லாங் வீடியோ ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமான்னு தெரியல. ஆனால் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தான் என்னோடய அடுத்த இன்ட்ரெஸ்ட்டே எனக்கு பிறக்கும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் அப்படியே பிரிஸ்காகிடுவேன். இல்லை வீடியோஸ் டல்லாக வியூஸ் போச்சுன்னா நானும் டல்லாகிடுவேன். அது மாதிரி டல்லாகி தான் இவ்வளோ நாள் வீடியோவே எடுக்க முடியாமல் இப்போ தான் ஒரு வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் மொபைலில் வேறு வீடியோ எடுக்கிறேன் இல்லைங்களா? வீடியோ எடுக்கிறப்பே பாதியிலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபுல். நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பிரேக்கு. அதுக்கப்புறம் வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் இது. இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேங்க. டெய்லி பண்ணணுன்னு நினைப்பேன், அப்படியே சோம்பேறித்தனப்பட்டுட்டு விட்டாச்சு. இன்றைக்கி வந்து பஜ்ஜி போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இந்த பிள்ளைங்க பஜ்ஜியெல்லாம் போட்டு கொடுத்தா சும்மாவா சாப்பிடுதுங்க, எனக்கு தேங்காய் சட்னி தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி டின்னருக்குமே சேர்த்து அரைச்சிடலாம், எதுக்கு தனித்தனியாக அரைச்சிட்ருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து பஜ்ஜிக்கும் தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் மதியம் கழுவி வச்ச பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய வேலை இல்லைங்களா? அதெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன். அதை கிளியர் பண்ணி முடித்த உடனே அந்த டப்பு வந்து நிரம்பிடும், திரும்பவும் பாத்திரம் கழுவி வச்சு. இதுதான் ஒவ்வொரு வீட்லேயும் 3 வேலையும் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கி எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த கரண்டி மாட்டி வச்சுருக்கிற ஸ்டாண்டு நல்லா இருக்குதுங்களா? இது வந்து மீஷோவில் தாங்க வாங்கினேன். ரொம்ப கம்மியான விலை தான். ஷார்ட்ஸில் கூட போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு கரண்டி மாட்டிக்கிறதுக்கு. சின்ன கரண்டியாக இருந்தாலும் சரி, பெரிய கரண்டியாக இருந்தாலும் சரி, நம்ம மாட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் சட்னி அப்படியே தாளிச்சிடலாம் கையோட கையா அப்படின்னு சொல்லி வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம். சில பேர் வந்து தேங்காய் சட்னிக்கு பெருங்காயம்லாம் போடுறாங்க. பெருங்காயம் போட்டால் அவ்வளோவா நல்லாயிருக்குமான்னு தெரியல. நான் பெருங்காயமே போட்டு தாளிக்கிறது இல்லைங்க, அப்படியே தான் தாளிச்சிட்டேன். தேங்காய் சட்னி அது மாதிரி இஞ்சி போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையே போடாமல் தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சோம் அப்படின்னு சொன்னாலும் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் சட்னிக்கு வந்துட்டு தேங்காய் செலக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியங்க. ரொம்ப முத்தி போன தேங்காயும் இல்லாமல் ரொம்ப இளம் தேங்காயும் இல்லாமல் ஒரு சரியான பதத்தில் நல்ல வெள்ளை பூவாக அது மாதிரி தேங்காவை கீனி போட்டு சட்னி அரைக்காமல் நம்ம துருவி சட்னி அரைச்சோன்னா அதோடய டேஸ்ட்டே தனி. அது மாதிரி தேங்காவை நல்லா துருவி எடுத்துக்கிட்டு பச்சை மிளகாய் பொட்டுக்கடலை மட்டும் போட்டு அரைச்சாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சட்னி அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் பொட்டுக்கடலை அதிகமாகவும், சட்னி போதும் கம்மியான மெம்பர்ஸ்க்கு தான் அரைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அரைக்கிறப்போ பொட்டுக்கடலையே இல்லாமல் கூட அரைக்கலாம். பொட்டுக்கடலை இல்லாமல் அரைக்கிறதுக்கு 2-3 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு இஞ்சியும் 2 சின்ன வெங்காயம் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் தேங்காய் போட்டு அரைச்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெரி சிம்பிள். வந்துட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். அது மாதிரி கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறப்ப கருவேப்பிலையை போட்ட உடனே நம்ம சட்னியில் எடுத்து கொட்டிடாமல் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே விட்டோன்னா அந்த எண்ணெயில் வந்துட்டு நல்லா மொறுமொறுன்னு ஆகிடும் கருவேப்பிலை. அதை சட்னியில் போடுறப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் வச்சு அரைச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகாய் வச்சு அரைக்கிறப்போ ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் போட்டுக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் சில பேருக்கு காஞ்ச மிளகாய் வந்து பிடிக்காது, ரெட் கலரில் இருக்கிறது பிடிக்காது. அதனால் ஒயிட் கலர் சட்னியே லைக் பண்ணுவாங்க. ஆனால் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த தேங்காய் பூ மட்டும் வச்சு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, பொட்டுக்கல்லம் போடாமல், அதில் வந்துட்டு நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கக்கூடாது. பச்சை மிளகாய் போட்டு அரைச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சுங்க. பாத்திரம் கழுவுறது மட்டும்தான். அதையும் கழுவிட்டு இந்த மேட் பார்த்திங்க அப்படின்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். தண்ணி வந்து அந்த பாத்திரம் கழுவுற தண்ணியெலாம் இந்த பக்கம் வராமல் இருக்கிறதுக்காக, தண்ணி சொட்டும்ல அதெல்லாம் வந்துட்டு அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக வராமல் இருக்கிறதுக்காக அதை போட்டிருக்கேன். அதுலேயே வந்து அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு டைம் 2 டைம் பாத்திரம் விளக்குறப்பவே அது ஃபுல்லாக நனைஞ்சிரும். ஆனால் வராது, தண்ணி வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகாது, ஆனால் நனைஞ்சிரும். அதை திரும்ப நம்ம காய வச்சோம் அப்படின்னா காய்ச்சிட்டு திரும்ப வாஷபிள் தான், வாஷ் பண்ணி காய வச்சு போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்க வர்றதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்த உடனே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சூடாக கொடுத்தா சாப்பிட்டுட்ருப்பா. சாப்பாடு ஊட்டுறது வந்து வந்தோடனே இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது பெரிய கஷ்டமாக இருக்குது. சாப்பாடா அப்படின்னு சொல்லி போர் ஆகிடுறாங்க. அதனால் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவோட டிஃபன் பாக்ஸ் மட்டும் வந்த உடனே கழுவணும். அது பாப்பாவே கழுவ சொன்னால் கூட கழுவிடுவா.
எனக்கு மட்டும் என்னன்னே தெரியலங்க. காலையில 5 மணிக்கு ஆரம்பிச்சு, சாயந்தரம் 7 மணி வரைக்குமே வேலை சரியா இருக்கு. சரி எப்படியாவது முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுப்போம். ஜாலியா வெளியில உட்காந்துருப்போம். இல்ல ஜாலியா டிவி பார்ப்போம். அப்படின்னா முடியவே மாட்டேங்குது. கரெக்ட்டா 7 மணிக்கு தான் வந்துட்டு வேலையே முடியுது. 7 மணிக்கு வேலை முடியாம கூட இருக்குமே தவிர, 7 மணிக்கு முன்னாடி வேலை முடியவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒரு 6:30 மணிக்கு அவசர அவசரமாக வேலையை முடிச்சுட்டு நமக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் அந்த 6:30 எனக்குன்னு இருக்கிற டைமு. அந்த டைமில் டிவி ஆன் பண்ணி ராமாயணம் பார்த்துக்கிட்டே ஒரு காஃபி குடிப்பேன் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அது மட்டும்தான் வந்துட்டு அந்த டேயில் நான் என்ஜாய் பண்ணுறதே. ஒவ்வொரு நாள் காஃபி குடிக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா, நாளையிலேருந்து காஃபியே குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு முடிவுக்கு வருவேன். ஆனால் வந்து இந்த காஃபி டைம் வர்றப்போ கொஞ்சம் கிரேவிங்ஸ் ஆகிடும். போயிட்டு சூடாக காஃபியை போட்டு பொறுமையாக உட்காந்து 1 மணி நேரம் குடிக்கிறதுல இருக்கிற அலாதியே வேறங்க. அது எப்படி நிறைய விஷயங்கள வந்துட்டு நான் என்ன நானே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கே தெரியும், பண்ணுவேன். பட் இந்த காஃபி விஷயத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து காஃபி ரொம்ப பிடிக்கும், அது ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். காலையில் வந்துட்டு நான் 5 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 4 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, அந்த டைமில் காஃபி குடிச்சிட்டு டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். காலை நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதனால் குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு 8:30 மணிக்கு மேலே தான் காஃபி குடிப்பேன். எவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சாலும். காலை நேரத்தில் வந்துட்டு அதுக்காக நான் டைம் ஒதுக்க மாட்டேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலையை வச்சுருப்பாங்க. அது மாதிரி பண்ண மாட்டேன். அப்புறம் வெறும் வயிற்றுலையுமே வந்துட்டு நான் காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன். வெந்நீர், அப்புறம் வேறு ஏதாவது ட்ரிங்க், ஹெல்த் ட்ரிங்க் அது மாதிரி குடிச்சிட்டு தான் காஃபி குடிப்பேன். பாப்பாவும் வந்துட்டு அவங்களோட டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டாங்க. காஃபி போட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் பாப்பாவுக்கும் ஸ்நாக்ஸ் கொடுத்துருவேன். சூடாக வந்துட்டு ஸ்நாக்ஸை பார்த்தோன்னே, அப்பாடா இன்றைக்கி சாப்பாடு கொடுக்கலையா, ரொம்ப நல்லதுமா அப்படின்னு நினச்சா பாப்பா. நான் பஜ்ஜியை சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு தயவு செஞ்சு சாப்பாடு கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடு சாப்பிட்றதுனாலே அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க என்னோடய பொண்ணுக்கு. அதை எப்படி தான் மாற்றுறதுனே தெரியல. எப்போ பார்த்தாலும் டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக வர்றதே கிடையாது. ஓகே, உங்களோட குழந்தைங்களாம் எப்படி சாப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாருமே போய் காஃபி குடிங்க, உங்களோட அன்றாட வேலையை பாருங்கள். அப்புறமா வந்துட்டு இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை திரும்பவும் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாப்பி ஈவினிங்.